ஹே காய்ஸ், வெல்கம் டு மௌனி மீடியா. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் யாரை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம தமிழ் சினிமாவில் இவங்க சாங்ஸ் பாடணும் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு தைரியமே வேணும். அது மாதிரி சேலஞ்சிங்கான சாங்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இவங்க ரொம்ப சர்வசாதாரணமாக பாடி அசத்தியிருப்பாங்க. அவங்க தான் பார்த்தீங்கன்னா நம்ம இசை பேரரசியான பி சுஷீலா அவர்கள். ஸோ இவங்களை பற்றி தான் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இவங்களோட நேட்டிவ் பிளேஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆந்திரா தான். இவங்க வந்து பார்த்தீங்கன்னா புலப்பாக்க முகுந்தராவ் மற்றும் சரசம்மா இவர்களுக்கு மகளாக பிறந்திருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 5 சகோதரிகளும் 3 சகோதரர்களும் இருக்காங்க. இவங்களோட அப்பா வந்து பாத்தீங்கன்னா ஒரு வழக்கறிஞரா இருந்திருக்காரு. ஸோ இவங்க சின்ன வயசுலேயே பாத்தீங்கன்னா ஆந்திராவோட புகழ்பெற்ற இசை மேதையான துவாரம் வெங்கடசாமி நாயுடு அவங்க கிட்ட தான் முறைய இசை பயிற்சியை கத்துக்கிறாங்க. ஸோ இது மாதிரி இசையை நேசிக்கிற ஒரு குடும்பத்தில் பிறந்த நம்ம சுஷீலா அம்மா வந்து பாத்தீங்கன்னா அகில இந்திய வானொலியில தன்னோட பாடல்களை ஒளிபரப்புறதுக்காக சில பாடல்களை பாடியிருக்காங்க. ஸோ அந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா மியூசிக் டைரக்டரான பெண்டியாலா நாகேஸ்வர ராவ்ங்கிறவங்க தன்னோட படத்துக்காக ஒரு புதிய குரலை தேடிட்டு இருந்திருக்காங்க. ஸோ நம்ம சுஷீலாமா வாய்ஸை கேட்ட இவர் வந்து பார்த்தீங்கன்னா தன்னோட படத்தில் ஒரு பாடல் பாடுறதுக்கு இவங்களுக்கு வாய்ப்பை தராங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா 1952 வெளியான எதுக்கு அழைத்தாய் அப்படிங்கிற ஒரு டூயட் பாடல். 1955 இவங்க பாடின மிஸ்ஸி அம்மா அப்படிங்கிற ஒரு பாடல் தான் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களை எல்லார்கிட்டையுமே ரொம்ப பிரபலப்படுத்துச்சு அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த டைம்ல இருந்து 1985 வரைக்கும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எல்லா படங்கள்லையுமே நம்ம சுஷீலாமா பாடிய பாடல்கள் தான் இருக்கும். அண்ட் அந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா தமிழ் இசைக்கலைஞர்களான விஸ்வநாதன் மற்றும் ராமமூர்த்தி இவங்க 2 பேரோட இசையில வெளிவந்த எல்லா பாடல்களுமே பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி நம்ம சுஷீலாமா பாடிய பாடல்களா தான் இருக்கும். ஸோ அந்த 1952 இருந்து பாத்தீங்கன்னா இப்ப வரைக்கும் நம்ம சுஷீலாமா தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடா இப்படின்னு சொல்லிட்டு இந்திய மொழிகளில் 40 வருஷங்களா 25,000த்திற்கும் அதிகமான பாடல்களை பாடியிருக்காங்க. ஸோ இவங்கள இசையரசி அப்படிங்கிற பேர் இவங்களுக்கு மட்டும்தான் கண்டிப்பாக ரொம்பவே பொருத்தமாக இருக்கும். ஸோ நான் இப்போ நம்ம சுஷீலாமா பாடிய பாடல்களின் சில தொகுப்பை உங்களுக்கு கொடுக்குறேன். அதில் உங்களோட ஃபேவரட் சாங் இது அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க. தமிழுக்கும் அமுதென்று பேர், அந்த தமிழ் இன்ப தமிழ் எங்கள் உயிருக்கு நேர் அப்படின்னு சொல்லிட்டு தமிழுக்கு ஒரு அருமையான பாடலை பாடியிருக்காங்க. அண்ட் அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா நினைக்க தெரிந்த மனமே உனக்கு மறக்க தெரியாதா, மன்னவனே அழலாமா கண்ணீரை விடலாமா, உன்னுயிராய் நான் இருக்க என்னுயிராய் நீ இருக்க, தனிமையிலே இனிமை காண முடியுமா, நடு இரவினிலே சூரியனும் தெரியுமா அப்படிங்கிற பாடல். அண்ட் அதுக்கப்புறமா இவங்க பாடின ஒரு பாடல் வந்து பாத்தீங்கன்னா நம்ம எல்லாருக்குமே ரொம்பவே பிடிச்ச சாங்கா இருக்கும். அதுதான் வந்து பாத்தீங்கன்னா சிட்டுக்குருவி முத்தம் கொடுத்து சேர்ந்திட கண்டேனே அப்படிங்கிற பாடல். அண்ட் நம்ம சுஷீலாமா வந்து பாத்தீங்கன்னா முருகப்பெருமானுக்கு அழகான 2 பாடல்கள் பாடியிருக்காங்க. அது என்னென்ன பாடல் அப்படின்னு பாத்தீங்கன்னா சொல்ல சொல்ல இனிக்குதடா முருகா அப்படிங்கிற பாடலும், சரவண பொய்கையில் நீராடி அப்படிங்கிற 2 பாடல்களை பாடியிருக்காங்க. அண்ட் அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா நான் பேச நினைப்பதெல்லாம் நீ பேச வேண்டும், நாளோடும் பொழுதோடும் உறவாட வேண்டும் அப்படிங்கிற ஒரு அழகான பாடல் பாடியிருக்காங்க. அண்ட் அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா நம்ம எம்ஜிஆர் அவர்களோட அன்பேவா படத்துல வந்த எல்லா பாடல்களுமே வேற லெவலில் சூப்பர் ஹிட் ஆயிருக்கும். அதுல எஸ்பெஷலா பாத்தீங்கன்னா லவ் பேர்ட்ஸ் அப்படிங்கிற சாங்கும், ராஜாவின் பார்வை ராணியின் பக்கம் கண் தேடுதே சொர்க்கம் அப்படிங்கிற பாடல் ரொம்பவே இப்ப வரைக்கும் சூப்பரான சாங்கா இருக்கு. அண்ட் அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா அத்தை மடி மெத்தையடி ஆடி விளையாடமா, ஆடும் வரை ஆடிவிட்டு அள்ளி விழி மூடமா அப்படிங்கிற ஒரு அழகான பாடல். அண்ட் அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா தொட்டால் பூ மலரும் தொடாமல் நான் மலர்ந்தேன் அப்படிங்கிற ஒரு சூப்பரான பாடல் பாடியிருப்பாங்க. அண்ட் இப்ப வரைக்கும் பாத்தீங்கன்னா நம்ம நடிகர் திலகம் சிவாஜி கணேசனோட ஒரு சிறந்த பாடல்களின் தொகுப்புல இந்த பாடல்கள் இடம்பெற்றிருக்கும். அது என்னென்ன பாடல்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா மறைந்திருந்து பார்க்கும் மர்மம் என்ன அப்படிங்கிற பாடல், நலம் தானா நலம் தானா உடலும் உள்ளமும் நலம் தானா அப்படிங்கிற ஒரு சூப்பரான பாடல் பாடியிருப்பாங்க. அண்ட் அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா மாலை பொழுதின் மயக்கத்திலே கனவு கண்டேன் தோழி அப்படிங்கிற ஒரு அழகான பாடல் பாடியிருப்பாங்க. அண்ட் அதுக்கப்புறமா உன்னை காணாத கண்ணும் கண்ணல்ல உன்னை எண்ணாத நெஞ்சும் நெஞ்சல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சூப்பரான லவ் சாங் பாடியிருப்பாங்க. அண்ட் நம்ம புரட்சி தலைவி ஜெயலலிதா மற்றும் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் நடிப்புல வெளிவந்த 1000ல் ஒருவன் அப்படிங்கிற படத்துல உன்னை நான் சந்தித்தேன் நீ 1000ல் ஒருவன் அப்படிங்கிற ஒரு சூப்பரான சாங் பாடியிருப்பாங்க. அண்ட் அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா பார்த்த ஞாபகம் இல்லையோ பருவ நாடக தொல்லையோ அப்படிங்கிற ஒரு பாடல் பாடியிருக்காங்க. அண்ட் அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா அந்த சிவகாமி மகனிடம் செய்தி சொல்லடி சேரும் நாள் பார்க்க சொல்லடி அப்படிங்கிற ஒரு அழகான பாடல் பாடியிருப்பாங்க. அண்ட் இதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா நம்ம இளையராஜா அவர்களோட இசையில இவங்க சூப்பரான சாங்ஸ் எல்லாம் பாடியிருக்காங்க. அது என்னென்ன பாடல்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா முத்துமணி மாலை என்ன தொட்டு தொட்டு தாளாட்ட அப்படிங்கிற பாடல். அண்ட் அதுக்கப்புறமா அரும்பாகி முட்டாகி பூவாகி அப்படிங்கிற பாடல். அண்ட் அதுக்கப்புறம் ராசாத்தி மன
மனசுல ராசா உன் நினப்பு தான் அப்படிங்கிற பாடல். அண்ட் ஆசையில பாத்தி கட்டி நாத்து ஒன்று நட்டு வச்சேன் அப்படிங்கிற பாடல். அண்ட் அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா பூ பூக்கும் மாசம் தை மாசம் அப்படிங்கிற பாடல். அண்ட் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களோட பேசக்கூடாது வெறும் பேச்சில் சுகம் அப்படிங்கிற பாடல். அண்ட் நம்ம கேப்டன் விஜயகாந்த் அவர்களோட சிந்திய விண்மணி சிப்பியில் முத்தாச்சி என் கண்ணம்மா அப்படிங்கிற பாடல். அண்ட் இப்போ நான் சொல்ற சாங் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நிறைய பேரோட ஃபேவரட் சாங்காக இருக்கும்னு நினைக்கிறேன். அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அம்மாக்கும் குழந்தைக்கும் இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப்பை ரொம்பவே அழகாக காட்டின கற்பூர பொம்மை ஒன்று கைவீசும் தென்றல் ஒன்று அப்படிங்கிற ஒரு அழகான பாடல். அண்ட் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நம்ம மோகன் அவர்களோட தில் 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 மனதில் அப்படிங்கிற பாடல். அண்ட் கப்பிள்ஸ்க்கு டெடிகேட் பண்ணணும் அப்படின்னா இந்த சாங்கை கண்டிப்பாக நம்ம சொல்லலாம். அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா தென்மதுரை வைகை நதி தினம் பாடும் தமிழ் பாடல் அப்படிங்கிற ஒரு பாட்டு. அண்ட் அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சித்ராமா அவர்களோட சேர்ந்து இவங்க ஒரு பாடல் பாடியிருப்பாங்க. அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா பூங்காவியம் பேசும் ஓவியம் அப்படிங்கிற பாடல். அண்ட் நம்ம சுஷீலாமா வந்து பாடுறதே ஒரு அழகுதான். ஆனா இவங்க வந்து பாத்தீங்கன்னா கண்ணுக்கு மையழகு கவிதைக்கு பொய்யழகு அப்படின்னு சொல்லிட்டு அழகான ஒரு பாடல் பாடியிருப்பாங்க. இதுல எது உங்களோட ஃபேவரட் சாங்னு சொல்லிட்டு கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. ஸோ நம்ம தமிழ் திரைப்படத்துல இவ்வளவு அருமையான பாடல்களை பாடின நம்ம சுஷீலாமா வந்து பாத்தீங்கன்னா நிறைய அவார்ட்ஸும் வாங்கியிருக்காங்க. அது என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு இப்ப பார்க்கலாம். நம்ம சுஷீலாமா வந்து பாத்தீங்கன்னா 2016 இலங்கையில கம்பன் புகழ் விருது வாங்கியிருக்காங்க. அண்ட் 2008 பார்த்தீங்கன்னா நம்ம இந்திய அரசின் உயரிய விருதான பத்மபூஷன் விருது இவங்க வாங்கியிருக்காங்க. அண்ட் நம்ம தமிழக அரசின் கலைமாமணி விருதை வந்து 1979 வாங்கியிருக்காங்க. அண்ட் நம்ம சுஷீலாமா வந்து பார்த்தீங்கன்னா 5 முறை தேசிய விருது வாங்கியிருக்காங்க. அதில் 2 பாடல்கள் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் பாடல்கள். அது என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாளை இந்த வேலை பார்த்து ஓடி வானிலா அப்படிங்கிற பாடல், சிட்டுக்குருவிக்கென்ன கட்டுப்பாடு அப்படிங்கிற 2 பாடல்களுக்கு தேசிய விருது வாங்கியிருக்காங்க. அண்ட் இது மட்டும் இல்லாமல் நம்ம சுஷீலாமா வந்து பார்த்தீங்கன்னா கின்னஸ் உலக சாதனையும் படைச்சிருக்காங்க. அதாவது 1960 6 இந்திய மொழிகளில் 17,695 தனி மற்றும் டூயட் பாடல்களை இவங்க பாடியிருக்காங்க. ஸோ 2016 கணக்கின்படி இவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வருஷங்களில் அதிகமான பாடல்களை பாடியிருக்காங்க அப்படிங்கிறதுக்காக இவங்க கின்னஸ் உலக சாதனை புத்தகத்திலையும் ஏஷியா புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ்லையும் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க இடம் பிடிச்சிருக்காங்க. அண்ட் இது மட்டும் இல்லாமல் நம்ம சுஷீலாமா வந்து பார்த்தீங்கன்னா 2008 அறக்கட்டளை ஒன்று நடத்திட்டு வந்துட்டு இருக்காங்க. இசைக்கலைஞர்களுக்கு தேவையான சில உதவிகளை இதன் மூலமா செஞ்சுட்டு வராங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம ஒவ்வொரு நவம்பர் மாசமும் 13ஆம் தேதி வந்து பாத்தீங்கன்னா இசை நிகழ்ச்சி இவங்க நடத்துறாங்க. அண்ட் அந்த இசை நிகழ்ச்சியில பாத்தீங்கன்னா ஒரு மூத்த கலைஞருக்கு வாழ்நாள் சாதனையாளர் விருதும் கொடுக்குறாங்க. ஸோ நம்ம சுஷீலாமா அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இத்தனை பாடல்களை பாடியிருந்தாலும் அவங்களுக்கு மியூசிக் டைரக்டரான நௌஷாத் அப்படிங்கிறவங்கள தான் ரொம்பவே பிடிக்குமா. அதனால அவங்க இசையில் வெளிவந்த 2 பாடல்கள் தான் இவங்களுக்கு ரொம்பவுமே பிடிச்சமான பாடல் அப்படிங்கிறத இவங்க ஷேர் பண்ணியிருக்காங்க. அது என்னென்ன பாடல்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹிந்தியில் நிராலா அப்படிங்கிற ஒரு மூவியில் வெளிவந்த ஏசி மொஹாபத் சே ஹம் பாஸ் ஆயே அப்படிங்கிற ஒரு பாடலும், அண்ட் 1952 பைஜு பவாரா அப்படிங்கிற படத்துல வெளிவந்த மோஹே புல்கயே சாவரியா அப்படிங்கிற 2 பாடல்களும் தான் இவங்களுக்கு ரொம்பவுமே பிடித்தமான பாடல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவ்வளோதாங்க. நம்ம சுஷீலாமா பாடிய எந்த பாடல் உங்களோட ஃபேவரட் சாங்காக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இதே மாதிரி தகவல்களை தெரிஞ்சுக்க எங்கள் மௌனி மீடியாவை ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.